அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக 2026 விடியுமா, விடியலை தருமா, வேதனையை தருமா, தேன் கிண்ணமா, அல்லது வண்டா, மனம் துளைக்கும் வண்டா, இப்படி பலவிதமான சாஸ்திரங்கள் இருந்தும் படித்தும் புரிந்தும் வாழ்க்கையில் மேமான நிலை அடைவோமா இந்த ஆண்டு என்று மனதிற்குள் ஏக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கும் சாஸ்திர நிபுணனும் பிரம்மனும் அவிட்ட நாயகன். அவிட்டத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அவன் ஒரு நாயகன். அவிட்டத்தில் பெண் பிறந்தால் அவள் ஒரு நாயகி. ஆம், சாஸ்திரத்தின் நாயகி, சரித்திரத்தின் நாயகி. ஆக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏக்கம். எல்லோரையும் வாழ வைக்கிறம்பா, எல்லோரும் இந்த தோள்களில் சுமந்து கொண்டு அத்தனை பேருக்கும் வாழ்வு கொடுக்கிறோம். அத்தனை சுமைகளும் நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். நம் சுமையை இறக்கி வைப்பதற்கு ஒரு காலம் வராதா? அல்லது நம்மளுடைய கஷ்டங்களை தீர்வதற்கு காலம் வராதா? இந்த ஆண்டு நமக்கு மலரா முல்லா, தேளா தேனா, மலரா மொட்டா, வாசனையா தேனா செந்தேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும், பாசத்திற்கு மட்டுமல்ல பணத்திற்கும் ஏங்கிக் கொண்டிருக்கும் அவிட்ட நட்சத்திர நாயக நாயகிகளே, உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். ஆம், தொடக்கத்திலே மிக பெரிய சாதனைகளை புரிவீர்கள். முதல் 4 மாதங்கள் சிறப்பாக சீரும் இருக்கும். அடுத்த மாதம் அடுத்த 4 சீராக இருக்கும். ஆக இந்த வருடம் உங்களுடைய ஆரம்பமே அதிரடியாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். தைரியமாக களமாடுங்கள். களத்திற்கு நான் பொறுப்பு. ஃபோன் நம்பரை போட்டு என்னையே கேளுங்க, என்னங்க சொல்லிட்டீங்களேன்னு. ஆக அவிட்ட நட்சத்திரம் கரை காணும், குறையெல்லாம் அடித்து கொண்டு ஓடி தெளிந்த நீரோடை போல ஆற்றங்கரையில் அமைதியாக இருக்கும் சித்தரும் புத்தரும் போல, நல்ல சிந்தனையின் போல இந்த ஆண்டு எது எதை கொடுக்க வேண்டும், எது எதை சரி செய்ய வேண்டும், எது எதை விற்க வேண்டும், எது எதை இருப்பு நிறுத்த வேண்டும் என்பது உங்களுடைய சீரிய கருத்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்குள் ஓடும். ஆக அவிட்டம் கரையே இல்லாத, குறையே காண முடியாத பவித்திரமாக இந்த ஆண்டு நீங்க மின்னுவீர்கள். எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. கடனா கொடு, இந்த கடனை கொடு, யாரும் கடன் கேட்கக்கூடாதுப்பா. ஹாயா ஜாலியா தெம்பா சந்தோஷமா இருக்கணும்னா அது அவிட்டத்திற்கு உண்டு. ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரிடமும் கடனை நிறுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது கடன் அடைபடுகின்ற நேரம், கடமையை சரி செய்கின்ற நேரம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும்
ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.